ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வாஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம லியோனார்டோ வின்சி அவரால் 500 வருஷங்களுக்கு முன்னால் வரையப்பட்ட மோனாலிசா அப்படின்ற ஓவியம் உலக புகழ் பெற்றது. அதை பற்றி பார்ப்போம். இன்று வரை இதை பற்றி ஆஹா ஓஹோன்னு இதை போல் ஒரு ஓவியம் இது வரைக்கும் இல்லை, வரையப்படலை. இந்த ஓவியத்தில் உதட்டில் புன்னகை இருந்தாலும் அவங்களோட கண்களில் ஒரு வித சோகம் தெரியுது. மோனாலிசா வயிற்றில் கருவிருப்பதுனால அவர் வயிற்றை மறைத்து கொண்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மோனாலிசா ஒரு ஆண், ஏனெனில் இவரது உடலுக்கும் முகத்துக்கும் வித்தியாசம் தெரியுது. இந்த ஓவியம் லியோனார்டோவின் அம்மாவான கத்ரீனா டா வின்சியை வைத்து வரையப்பட்டிருக்கு. மோனாலிசா ஓவியமானது டாவின்சி இளமையில் இருக்கும்போது தாடி இல்லாமல் இருப்பதாக உள்ளது போல் இருக்குது. மோனாலிசா ஆண் மற்றும் பெண் கலந்த கலவை, ஏனெனில் லத்தீன் வார்த்தையான ஆமோன் என்று எலிசா சேர்ந்து தான் மோனோலிசா அப்படின்னு பெயர் வந்திருக்கு. மோனாலிசா விசித்திரமாக துறவி போன்று காணப்படுவதற்கு காரணம் அவருக்கு முகத்தில் முடி இல்லை. சொல்லப்போனால் முகத்தில் புருவங்கள் கூட சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்கு. மேலும் 16ஆம் நூற்றாண்டில் உள்ள உன்னதமான பெண்களுக்கு புருவங்களே இருக்காது என்பன போன்று சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ஒரே ஒரு ஓவியத்தை வச்சுக்கிட்டு ஐரோப்பியர்கள் இவ்வளவு அளப்பறைகளை கொடுத்து எப்படியோ உலக புகழுக்கு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் செஞ்சிக்கு அருகே பனமலை அப்படின்ற ஒரு இடத்துல வெயில், மழை, பனி, வெட்டி ஆட்கள், கைவரிசை போன்ற பல இன்னல்களையும் தாண்டி இன்னமும் இவ்வளவு உயிர்ப்புடன் வலதுபுறம் இருக்கும் இந்த ஓவியம்தான் பல்லவர்களின் கைகளினால் வரையப்பட்டது. இந்த ஓவியத்துக்கு சுமார் 1300 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை வரைஞ்சவன் பற்றி யாருக்குமே தெரியாது. அவர் பேரை கூட இங்கே சொல்லலை. ஆள் அருவமற்ற ஒரு மலை மீது கேட்பாரற்று கிடக்குது. இந்த ஓவியம் எப்படி வரையப்பட்டதுன்னு தெரியுமா? கோயில் சுவரின், அதாவது பாறைகளின் மீது சுண்ணம் தீட்டி அந்த சுண்ணத்தின் ஈரம் காய்வதற்குள் இந்த ஓவியத்தை தீட்டி முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதோ முடித்து விட்டான் பாருங்கள் இந்த பல்லவ ஓவியன். இவ்வளவு குறுகிய நேரத்தில் இவ்வளவு நேர்த்தியாக இத்தனை நகை அலங்காரங்களோடு தீட்டி இருக்கும் இந்த ஓவியத்தை என்னவென்று கூறுவது? இந்த ஓவியத்தை நாம் அறிய வேண்டுமென்றால் எவ்வளவு ஆராய வேண்டும் தெரியுமா? இப்படி கவனிப்பாரற்று கிடந்து இவ்வளவு பழுதாகியும் எவ்வளவு பொலிவுடன் இருக்கின்றது என்று பாருங்கள். இந்த ஓவியம் அந்த சொக்கும் கண்கள் அதை நோக்குகின்றது. அந்த புன்னகை எதை குறிக்கின்றது? கழுத்தில் இருக்கும் நகைகள், தலையில் இருக்கும் கிரீடம், அடடா, விவரிக்க வார்த்தையே இல்லையே. எவ்வளவு கைதேர்ந்த ஆட்கள் நம்மிடமிருந்திருந்தால் இது போன்றவற்றை நாம் சாதித்திருக்க முடியும். சில நேரங்களில் வெளியில் உள்ளதை பற்றி வியப்பதையும் நாம் நம் தமிழ்நாட்டிலேயே அதை காட்டிலும் சிறப்பாக உள்ளனவற்றை பற்றி மறந்து விடுகின்றோம். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, சிவகங்கை சீமை அப்படின்ற ஒருத்தவங்களோட தி கர்ட்டசி பிக்சர். இது பல்லவர்களோட ஹிஸ்ட்ரிங்க.